தோட்டக்கலையில நம்ம தர்மபுரி மாவட்டம் தான் ரொம்ப முக்கியமான பயிர். மரவள்ளி வந்து 15,000 ஹெக்டர் அளவுக்கு இருக்கு. அவ்வளோ பரப்பளவுல இருக்கிற ரகத்தை பத்தி அந்த பயிரின் ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள். ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளா இருந்தாலுமே எப்பயுமே நம்ம புதுசு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொரோனா இருந்தாலுமே பெருந்தொற்று காலத்திலயுமே நம்ம வந்து பல பயிற்சிகள் உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இதை வந்து நாங்க இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மரவள்ளி பாத்தீங்கன்னா இது வந்து வெப்ப மண்டலத்தின் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெட் ஆஃப் டிராபிக்ஸ். பிரெட்னா உலகத்துல வந்து பிரெட் தான் ஒரு சாப்பாடு அப்படின்ற ஒரு இது. பிரெட் இன்னைக்கு பிரெட் இருக்கா அப்படின்றதுன்னா ஒரு நம்மளுக்கு அரிசி மாதிரி பிரெட். அப்ப அந்த வெப்பமண்டலம் டிராபிக்கல் பயிர்னால வெப்பமண்டலத்தின் பிரெட்னு இத சொல்றாங்க. இந்த பயிரை நம்பி 800 மில்லியன் பீப்புள், அதாவது மக்கள் தொகையில மேடம் ஜாயின் பண்ணிட்டாங்க. பேசிட்டுமா? மேடம் பேசிட்டோம் மேடம். நீங்க சொல்லுங்க. போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியால வந்து அந்த காலத்துல படை எடுத்தவங்கல போர்ச்சுகீஸ்னாலதான் நம்மளுக்கு நிறைய வாசனை பயிர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தது. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் கொண்டு வந்து அது ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா நம்ம கண்டங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. மேடம் கேக்குதா? எனக்கு எல்லாரையும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க மியூட் பண்ணிடுங்களா எல்லாரையும். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மட்டும் பேசலாம். அவங்க சம்டைம்ஸ் அன்மியூட் பண்றாங்க. சரிங்க, தேங்க் யூ. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் மற்றும் ஏசியா கண்டத்துக்கு கொண்டு வந்து மரவள்ளிய பூத்துறாங்க. அப்ப வந்து அத ஒரு பரவலாக்கம் செய்யறதுக்காக அது அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனது. இப்ப இந்தியாவுக்கு எப்படி வந்தது? ஏசியாவுக்கு வந்துடுச்சு. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1880ஆம் வருடம். அந்த வருடத்துல பாத்தீங்கன்னா கேரளால வந்து திருவிதாங்கூர் அந்த ஒரு மாகாணத்துல வந்து ரொம்ப ஒரு அந்த டைம்ல கேரளால நிறைய பஞ்சமா இருந்தது. அப்ப வந்து அந்த நாட்டு ராஜா வந்து மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கணுமே, அரிசி இல்லையே, இந்த பஞ்சத்துல எல்லாம் இறந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுல வந்து திருவிதாங்கூர் மகாராஜா, அவர் பேர் வந்து திருநாள் ராஜவர்மா, ராஜா திருநாள் ராமவர்மான்ட்டு அவர் பேரு. அவர் என்ன பண்ணாருன்னா பிரேசில் நாட்டுல இருந்து வந்த பயிரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஆக அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். 1880ஆவது வருடத்துல ஒரு கேரளால அவர் வந்து திருவிதாங்கூர் இதுல வந்து மக்களுக்கு அதை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது எப்படின்னா அந்த 2ஆம் உலக போர்ல தான் அந்த கேரளால வந்து பஞ்சமா ஆயிட்ட நிலைமையில அரிசிக்கு நெல்லுக்கு மாற்றாக அவர் வந்து அந்த காலத்துல ராஜா கொண்டு வந்தது. அதை கொண்டு வந்து அவர் வந்து கொண்டு வந்ததோட நிறுத்தாம எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு பின்னாடி பயன்படுத்த சொல்லி அதுல வந்து ரொட்டி மாதிரி தயாரிக்கலாம், மாவு. சோ அவர் மாவு தயாரிச்சு அவங்க சாப்பிட்டிருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஆக இப்படிப்பட்ட பழமையான பயிரை பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஆக இந்த ஒரு சின்ன கதை மூலமா ஆரம்பிக்கலாம்னு நான் சொன்னேன். ஆக பாத்தீங்கன்னா உலக அளவுல நம்மளுக்கு நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உலக அளவுல யார் யார் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் அதிகமா மரவள்ளி வந்து பயிர் ஆயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கால நைஜீரியா, இப்ப இந்தியால தமிழ்நாடு மாதிரி ஆப்பிரிக்கால நைஜீரியான்ற ஒரு ஸ்டேட்ல தான் அதிகமான இது மரவள்ளி வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆக நைஜீரியா தான் உலகத்திலே. அப்ப பாத்தீங்கன்னா தாய்லாந்து, காங்கோவும் ஆப்பிரிக்கா தான். அப்புறம் பிரேசில் தான் மிகப்பெரிய ஒரு இடம். அதாவது பிரேசில் அப்புறம் தான் மத்தது ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா, வியட்நாம். இதெல்லாம் இந்தியாவோட யாரெல்லாம் இந்தியாவுக்கு போட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். பிரேசில் நாடு, இந்தோனேஷியா நாடு, தாய்லாந்து நாடு, நைஜீரியா, ஆப்பிரிக்கால இருக்க நைஜீரியா. ஆக இவ்வளவு நாடுகள் வந்து இருக்கு நம்மளுக்கு போட்டியா. அவ்வளவு நாடுகள்ல இதுதான் ஒரு உணவு அதிகமா பயிரிடப்பட்டு இந்தியாலாம் பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கு. உலக அளவுல 9வது இடத்துல இருக்கு. அப்ப இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா 12 மாநிலங்கள்ல இது வந்து சாகுபடி செய்யப்படுறது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேரளால அறிமுகமானனால கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இதுதான் மெயினா வந்து நம்மளுக்கு வந்து பரப்பளவு. இதெல்லாம் கேரளால பாத்தீங்கன்னா 75% உணவா கப்பா, அதை எப்படி சொல்லுவாங்க, கப்பக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சின்ன கிழங்கு நிறைய இருக்கு. கப்பானா அவங்களுக்கு அது சாப்பாடு. கப்பா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான உணவு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 75% ஜவ்வரிசி மில்லுக்கு போகுது. ஆக அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க பயிரிடுறாங்கன்னு. சேலம், நாமக்கல், தர்மபுரி, விழுப்புரம், கன்னியாகுமரி, கடலூரே போகுது. இவ்வளவு இடத்துலயும் பயிரிடப்பட்டு இருக்காங்க. சேலம் மற்றும் நாமக்கல்ல பாத்தீங்கன்னா 800க்கும் அதிகமான
தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இது வந்து தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற இடம் வந்து நம்ம நம்ம சேலம் அண்ட் நாமக்கல். இப்ப பாத்தீங்கன்னா ரகங்கள்னு வந்தோம்னா அதிகமான ரகங்கள் வந்து என்னென்னா பழைய ரகங்கள் நான் சொல்றேன். H165 அதாவது மலைப்பகுதிக்கு ஏற்ற ரகம் H165, அப்புறம் H226, முள்ளுவாடி 1, கோர் 2, கோர் 3, கோட்டிப்பி 4, கோட்டிப்பி 5, கடைசியா வந்தது வந்து ஏத்தாப்பூர் 1, அதுக்கப்புறம் ஏத்தாப்பூர் 2 லாஸ்ட் இயர் 2020 வந்தது. ஸ்ரீ விஜயா, அபூர்வா, அதுல்யா, ஸ்வர்ணா இதெல்லாம் வந்து ரகங்கள். பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உரிய மாவுச்சத்து, மகசூல் இதெல்லாம் போட்டிருக்கோம். H165 இன்னைக்கும் பெஸ்ட் எதுக்குன்னா மானாவாரிக்கு, மலைப்பகுதிக்கு. H97 ஸ்ரீ விசாகம், இது ஸ்ரீன்னு இருந்தாலே அது என்னன்னா சென்ட்ரல் டியூபர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் டியூபர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து மத்திய கிழங்கு ஆராய்ச்சி நிலையம், அது வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு. அதுல வந்து இந்த ரகங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஸ்ரீ விசாகம், ஜெயா, விஜயா, பிரகாஷ், ஹர்ஷா, இந்த மாதிரி மாவுச்சத்து, அதோட மகசூல் இதெல்லாமே அங்க. இப்ப தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மூலமா முதல்ல வெளியிட்டது கோ 2 1984 வெளி 3%. கோ 2 இது வந்து கோ 3 93ஆம் ஆண்டு வெளியிட்டது. நைஜீரியா அந்த ஒரு பெட்ரோரில் வந்து பெறப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, நைஜீரியா தான் உலகத்திலே முதல்ல அப்படின்ட்டு. ஸோ நைஜீரியால இருந்து ஒரு செலக்ஷன் எடுத்து அதுல இருந்து உருவாக்குன ஒரு இது வந்து கோ 3. அது பாத்தீங்கன்னா 9 மாத பயிர், மாவுச்சத்து 25 பாயிண்ட், நம்மளுக்கு அதான் மெயின். மகசூல் வந்து 40 டன் ஒரு ஹெக்டருக்கு, இலைகள் தீவனமாகவும் பயன்படுத்துறது. கோட்டப்பி 4 2002 வெளியிட்டது. பாத்தீங்கன்னா IITA, இதுவும் ஒரு சர்வதேச அரங்கம். IITA அப்படின்னா டிராபிக்கல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். இது 8 மாதம். இதுல வந்து 50 டன் ஒரு ஹெக்டருக்கு, மாவுச்சத்து 25 பாயிண்ட். இது வந்து ஏத்தாப்பூர் மரவள்ளி 1. இது ஒன்னும் எத்தனை பேர் போட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியல. ஏத்தாப்பூர் 1 வந்து மிகவும் நல்ல ரகம். இது வந்து தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் ரகத்துல வந்து லோக்கல் செலக்ஷன் வந்து செய்யப்பட்டது. இது வந்து 9 மாசங்கள், அதாவது 270 நாட்கள் கிளைக்காது. செடி வந்து கிளைக்காம நேரா வளரும் தன்மை கொண்டது. மகசூல் 49 டன் வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியும். மாவுச்சத்து அளவு பாத்தீங்கன்னா 25 பாயிண்ட். ஆக இப்ப வந்து கடைசியா நம்ம லேட்டஸ்ட் ரகம் அப்ப என்னன்னு கேட்டா மரவள்ளி, ஏத்தாப்பூர் மரவள்ளி 2. ஏத்தாப்பூர்னா என்னன்னா நம்மளோட மரவள்ளி ஆராய்ச்சி நிலையம் சேலம்ல இருக்கிற இடம். அந்த ஏத்தாப்பூர்ல வெளியிட்ட ரகங்கள். மரவள்ளி 2 வந்து 2020 இப்ப ரிலீஸ் பண்ணது. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இலைகாகவும் பயன்படுத்தலாம், கிழங்காகவும். மகசூல் அதிக மகசூல் 45 டன் வரைக்கும் ரெக்கார்ட், 46 டன் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. மாவு வந்து 29 பாயிண்ட்ன்றதை விட அதிகமா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான இது என்னன்னா கசவ மொசைக் டிசீஸ், அதாவது மொசைக் வைரஸ் ஒரு இருக்குங்க நோய். அந்த நோய் இதுல வந்து வர்றதில்ல. ஆக இது முக்கியமானது. இதுல பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு வெற்றி விவசாயி அவரோடையும் நான் கருத்துக்களை கேட்டிருக்கேன். அது தவிர பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளியோட அந்த மாவு தன்மைய நீங்க இப்ப ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. எப்படி அத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ பாருங்க. அறுவடை செஞ்ச கிழங்க இந்த மெஷின்ல வந்து தண்ணியில முக்கி, இது வந்து இப்ப எவ்வளவு இருக்கு, 29.6 காமிக்குது. இதை விட அதிகமா காமிக்குது. அதாவது எவ்வளவுன்னா 30 போயிருக்கு, 31 போயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது வந்து எப்ப எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அறுவடைக்கு அப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணணும், முன்னாடியே நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் பாயிண்ட. அப்ப இவ்வளவு அதிகமா பாயிண்ட் வர ரகங்கள்லாம் நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா 28 வந்து உங்களுக்கு நல்ல ரகம் அப்படின்னு சொல்லுவீங்க. 25க்கு மேல போனாலே பரவாயில்லன்னு சொல்றேன் நம்ம. அதாவது பாயிண்ட் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம புதிய ரகங்களுக்கு போகணும். பழைய காலத்து ரகங்களே நம்ம இருக்கக்கூடாது. இப்ப வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்துல ஒரு வெற்றி விவசாயி, அவர் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி 1 அந்த ரகமும் மரவள்ளி 2 ரகமுமே பயிரிட்டு எங்களோட வேளாண் அறிவியல் நிலையம் மூலமா அந்த ஆய்வு திடல்ல போட்டு இது பண்ணாரு. அவரோட இத வந்து நீங்க இப்ப கேட்கலாம், காணொலியா கேட்கலாம். வாய்ஸ் வரல.